So before I start, I wanted to know how many of you are attending this session for the first time. So that accordingly வந்து கொஞ்சம் ஈஸியரா லேமன் டேர்ம்ஸ்க்கு புரியுற மாதிரி I'll keep it. Okay. I'll just open the chat. Okay. Okay. So most of them are first time attendees. Okay. Perfect. Perfect. Good. See, இந்த ஓவரால் செஷனை வந்து I'll try to keep it as simple as possible. In case உங்களுக்கு ஏதாவது புரியலனா கூட you just note whatever things உங்களுக்கு புரியலையோ அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க and ஃபைனல் Q&A செஷனில் I'll try to address it. And to give a overview, see, I did my graduations in BSc Loyola College Statistics தான் முடித்தேன். அது முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணேன். அண்ட் நான் லயோலாவில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே ஐ ஸ்டார்டட் ட்ரேடிங். ஸோ 2008லேருந்து ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் ஜஸ்ட் லைக் எனி பிகினர்ஸ், இனிஷியலாக 2008லேருந்து 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் ட்ரேடராக தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு ரூல்ஸு, சிஸ்டமைஸ் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆல்கோ ட்ரேடிங் நான் 2014லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி, 11-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து இன்னை வரைக்கும் ஆல்கோ ட்ரேடிங் தான், மேனுவல் ட்ரேடிங்கே கிடையாது. எவ்ரி சிங்கிள் ட்ரேட்ஸ் ஐ டேக் ஒன்லி த்ரூ ஆட்டோமேட்டட் ட்ரேடிங். அண்ட் தென் அதர் தென் தட், மெயினாக வேலையை விட்டு இதுக்கு மூவ் ஆனதுக்கான காரணமே வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் தட் யூ கெட் இன் ட்ரேடிங் வந்து வேறு எந்த ஒரு ப்ரொஃபஷன்லேயும் வராது. அண்ட் நான் ட்ரேட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ரேடர்ஸுக்கான பெனிட்ரேஷனே கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதாவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும், கிளாரிஃபை பண்ணணும்னா கூட ரொம்ப லிமிட்டட் பீப்புளுக்கு தான் தெரியும். பட் இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் ஸ்பெசிஃபிக்லி ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ என்னோட ப்ராப்ளம் ட்ரேடிங் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, யாரை போய் அப்ரோச் பண்ணணும், எப்படி கற்றுக்கணுன்றது தெரியாது. பட் இப்போ இருக்கிற ட்ரேடர்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா, கொச்சன்னு நிறைய வீடியோஸு, நிறைய இன்ஸ்டாகிராம்ஸு ஓப்பன் பண்ணால் ஃபாரெக்ஸு, இன்றைக்கி நான் அவ்வளோ எடுத்துட்டேன், இன்றைக்கி இவ்வளோ எடுத்துட்டேன்ட்டு கான்டென்ட் நிறைய ஆகிடுச்சு. கரெக்டான கான்டென்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற இஷ்யூவே அதுதான். எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களோட த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் ட்ரேடிங் அப்படின்னு என்ன அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சொன்னோம். நான் ட்ரேடிங்கில் நிறைய விஷயம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்ளம். பட் உங்களோட ப்ராப்ளம் என்ன, எனக்கு இதுதான் வந்து பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது ட்ரேடிங்லனா என்ன சொல்வீங்க? ஜஸ்ட் இன் ஒன் லைனில் சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ஓவரால் நிறைய பேர் என்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுறீங்க இஷ்யூவா அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த செஷனையும் நான் கொண்டு போவேன். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து உங்களோட ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் தெரியல, ஓகே. அண்ட் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங், ஓவர் ட்ரேடிங், ஓகே. ஃபியர், ஸ்டாக் செலெக்ஷனில் கன்ஃபியூஷன், டைமு, எக்ஸிக்யூஷனு, சைக்காலஜி, unable to hold on to profits, very good. Emotion, can a strategy generate year on year returns? Fear of becoming a full time trader, yeah, அது நிறைய பேருக்கு இருக்குது, கரெக்ட். கட் த டார்கெட் குயிக்லி, கரெக்ட். ப்ராஃபிட் வரும்போது சீக்கிரமாக குவிட் பண்ணிடுவோம், லாஸ் வரும்போது ரொம்ப நேரம் வச்சுருப்போம். ஹோமோ, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நீட் கரெக்ட் இண்டிகேட்டர், ஓகே. கன்விக்ஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஃபியர் டு டேக் என்ட்ரி, ஓகே. கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், ஃபியர் ஆஃப் FNO, can't hold profits if known the target, ஓகே. சரி, மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங், எமோஷனல் ட்ரேடிங், சைக்காலஜி, எனக்கு கரெக்டான டைமில் என்ட்ராகி எக்ஸிட் பண்ண தெரியல. அதே மாதிரி நிறைய பேருக்கான ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், பட் சம்ஹவ் காசு போட்டு உள்ளே போகும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு நினச்சி போகிறோமோ அதால் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இந்த ஓவரால் செஷனில் ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் ஆல் த பெயின் பாயிண்ட்ஸ். சி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த ஒரு ஓவரால் செஷனில் ஏஐ பற்றியும் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ChatGPT, இந்த கிளாட், இந்த மாதிரி நிறைய ஏஐ இருந்தாலும் அது எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை பற்றியும் கவர் பண்ணுவோம். பட் பிஃபோர் ஐ கவர், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அஸ் அ ட்ரேடராக. ஏன்னா நம்ம எந்த ப்ரொஃபஷனில் இருக்கோம் அப்படின்றத மற்றவங்க எந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கேர் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ப்ரொஃபஷனில் நம்ம ஃபஸ்ட்டு இன்னும் ஷைன் ஆக முடியும். ஸோ அதுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற முக்கியமான டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் செபி சைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து செபி பப்ளிஷ் பண்ண ஒரு ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியுது, ஓவராலாக நான் இந்தியாவில் ட்ரேட் பண்ணக்கூடிய டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 கோடி பேர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் 1995லேருந்து 2020 வரைக்கும், கோவிட் வரைக்கும், ஸ்டார்ட் வரைக்கும் 25 வருஷத்தில்
மொத்தமாக இந்தியாவில் இருந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கோடி. பட் 2020லேருந்து 2025 அடுத்த 5 வருஷத்தில் 4 கோடியில் இருந்த அந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 26 கோடி கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 5-6 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு இல்லவே இல்லை. அண்ட் இவ்வளோ எக்ஸார்பிட்டண்ட்டாக மூவ் ஆனதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் ஆஃப் இந்த ஜியோ இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்கட்டும், இல்லை கோவிட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த ட்ரேடிங்குள்ளே வந்தவங்க தான் அதில் அதிகம். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 21 கோடி பேர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இன்னும் இருந்தாலுமே ஆக்டிவாக எஃப்ஒனோவில் ட்ரேட் பண்ண போயிடணும். ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 30 லட்சம் தான். ஸோ 21 கோடியிலேருந்து 30 லட்சம் பேர் தான் எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க. சரி, இதில் ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் பேர் தான். அந்த 0.1 மில்லியன் தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸே. ஸோ ஓவராலாக 21 கோடி பேர்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் அதில் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் பேர் தான். அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக மொத்தமாக ஒரு வருஷத்தில் 1 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2500 பேர் மட்டும்தான் ஓவராலாக 1 இயரில் ஆல்மோஸ்ட் 1 கோடிக்கு மேலே ப்ராஃபிட்டே எடுக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் சர்வைவல்ன்றது வந்து ரொம்ப 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 மினிமல். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறீங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ட்ரேடிங் ஒரு கேம்லிங் ஆச்சு, அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்வாங்க. இல்லைனா நம்ம ட்ரேடிங் தான் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கும் கஷ்டப்படுவோம், ஒரு கூச்சப்படுவோம். இல்லை ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன்னு சொல்கிற நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யோசிப்போம் இல்லையா. பட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஓவராலாக 21 கோடி பேரில் 2500 பேரால் தான் பெருசாக ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அதில் 1 லட்சம் பேர் தான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்றது வந்து ப்ராஃபிட் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க இல்லையா, அதில் எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ இருக்குமோ அதே தான் இதுலேயும் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ட்ரேடிங்கில் நம்ம யார் என்ன நினச்சாலுமே சரி, இதில் சக்ஸஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அப்படின்னும் போது இந்த ட்ரேடிங்கில் நீங்களோ இல்லை நாளோ யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயம் பண்ணுறதை வந்து யூ ஹவ் டு டேக் ப்ரைட் இன் இட். ஏன்னா ட்ரேடிங்கில் மட்டும்தான் நீங்களாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட பாஸாக இருக்கட்டும், இல்லை பாஸுக்கு பாஸாக இருக்கட்டும், எல்லாருமே சேம். ஸோ ஒரு ஐடி எம்ப்ளாயில் நார்மலாக ஒரு டீம் மெம்பராக இருப்பான், அவனுமே கஷ்டப்பட்டு தான் ட்ரேட் பண்ணுவான். அவனோட பாஸ் ஐஏஎம் ஐஐடியாக கூட இருக்கலாம், ஆனால் அவனுக்குமே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிராக் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே யார் எவ்வளோ படிச்சிருக்கான்றதை வச்சு அது ட்ரீட்டே பண்ணாது, யார் எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சிருக்காங்கன்றதை வச்சும் ட்ரீட்டே பண்ணாது. அதையும் தாண்டி ஒரு சில விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு ட்ரேடர் ப்ராஃபிட்டபுளாக கிராஸ் பண்ணி போகும்போது தான் அது என்னென்ன பார்த்து அப்படின்றது புரியும். அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் முக்கியமான செஷன், இந்த ஒரு பாயிண்ட் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, when next time someone ask you நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ட்ரேடிங் தான் பண்ணுறேன்றதை நீங்கள் வந்து தைரியமாகவே சொல்லலாம். ஏன்னா இதுக்கான சக்ஸஸ் ரேஷியோ அவ்வளோ கம்மியாக இருக்கும் போது நீங்கள் சர்வைவ் ஆகி இருக்கிறது இதில் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ டேக் ப்ரைட் இன் வாட் யூ ஆர் ஆக்சுவலி டூயிங். அண்ட் திஸ் இஸ் மை ஆக்சுவல் ஓவரால் கேபிட்டல் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். ஸோ ஓவராலாக நான் என்னோட சிஸ்டமில் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்காக எடுத்த ப்ராஃபிட்ஸ் தான் இந்த ஒரு நீங்கள் பார்க்குற அந்த ரிட்டர்ன்ஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆல்கோ ட்ரேடிங்கில் எடுத்தது. ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு 2500 பீப்புள் எடுத்தாங்களே ஒரு வருஷத்துக்கு 1 கோடி பேர், 1 கோடி தான் ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்றதே 2500 பேர்னா, அந்த 2500 பேர்லையும் நானும் ஒருத்தர்னு சொல்கிறதுல வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஆனால் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது நான் ஐஏஎம் கிடையாது, ஐஐடி கிடையாது, ஜஸ்ட் நான் ஒரு 12th வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், 11th 12thலாம். அது முடிச்சிட்டதுக்கப்புறம் லோயலாவில் ஒரு பிஎஸ்சி தான் படித்தேன். பட் இருந்தாலுமே இட் டுக் மீ ஸோ மெனி இயர்ஸ் டு ஃபிகர் அவுட் என்ன தான் பண்ணணும் ட்ரேடிங்கில். நம்ம இவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலுமே இது என்ன ஏதோ மிஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த யூடியூப்பில் தமிழ் சேனல்லாம் ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக நான் போடுறது மற்றவங்க வீடியோவோட ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, இங்கே உடனே கெட் ரிச் குயிக்ன்ற ஒன்றே கிடையாது. பட் ஒன்ஸ் யூ நோ த ரைட் பாத், அந்த டெஸ்டினேஷன் வந்து ஈஸியாயிரும். ஸோ என்னோட ஓவரால் ஃபோக்கஸே டு ஷோ யூ த ரைட் பாத்தே தவிர ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜினால பெரிய ஆளாகிறதுலாம் ஆக்சுவலி வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் லாஸ்ட் வரைக்கும் நினச்சி நிற்க முடியும். பட் அதை எப்படி பண்ணணுன்றதுக்கு செக்மெண்ட்டாக நம்ம புரிய வைக்கிறது தான் என்னோட நோக்கமே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இப்போது நான் என்கிட்ட வாட்ச் நான் கட்டிட்டு வரல, பட் இன்கேஸ் இஃப் யூ கைஸ் ஹேவ் வாட்ச், ஸோ எத்தனை பேர் வந்து இப்போது கரண்ட்டாக வாட்ச் கட்டியிருக்கீங்க? இன்கேஸ் எங்கிட்டே வாட்ச் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் வாட்ச்? ஸோ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வாட்ச் கட்டியிருப்போம். இந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 ஃபண்டமெண்டலி இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரொம்ப முக்கியமாக கவனிங்க. ஏன்னா
இப்போ நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கீங்களே, ஸோ ஜஸ்ட் லெட் மீ நோ இன் chat window எத்தனை பேர் வந்து வாட்ச் இப்போ கரண்ட்டாக இதை பார்த்துட்டு இருக்கும்போது கட்டிட்டு இருக்கீங்க. அது லெஃப்ட் சைட்லையாக இருக்கட்டும், இல்லை ரைட் சைட்லையாக இருக்கட்டும், வாட் எவர் த சைட். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் வாட்ச் இன் இயர் ஹேண்ட், நான் சொல்கிற ஒரு விஷயம் பண்ணுங்கள். என்னென்னா, இப்போ நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கீங்கன்னா இந்த வாட்ச் அவுத்துட்டு இதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் மாற்றி கட்டுங்க இந்த செஷன் முடிகிற வரைக்கும். ஸோ இந்த செஷன் முடிகிற வரைக்கும் ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் வாட்ச் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரேடிங்கில் எல்லாருமே ரொம்பவே ஏன்னோ ஐஏஎம், ஐஐடி, டாக்டர், இன்ஜினியர் எல்லாருமே இருந்தால் கூட ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு சில விஷயம் ட்ரேடிங்க்கு வந்து நம்ம பிரெயின் நமக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும். அதை ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே 90% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒன்ஸ் நீங்கள் இந்த வாட்சை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மாற்றி நீங்கள் கட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வில் ஸ்டார்ட் கிவிங் யூ சிக்னல்ஸ். என்னன்னா, இது வரைக்கும் இவன் கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயம் பண்ணால் சடனாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான், அது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றது உங்கள் பிரெயின் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் நான் வாட்ச் கட்டியிருக்கீங்களான்னு கேட்குற வரைக்கும் உங்கள் மைண்டில் நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கேன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சடனாக தான் ரியலைஸ் பண்ணுறீங்க ஓ வாட்ச் கட்டியிருக்கேன்ட்டு. இப்போ அந்த வாட்சை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மாற்றி கட்டும் போது அது வரைக்கும் கையில் வாட்ச் இருந்ததே தெரியாத உங்களுக்கு இப்போ ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் வரும். வாட்ச் இப்படி திருப்பி பார்க்குறது கஷ்டம், இல்லைனா முன்னாடி இருந்ததை விட என்ன வாட்ச் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்ட் சிக்னல்லாம் உங்கள் பிரெயின் உங்களுக்கு ஏன் கொடுத்துட்ருக்குன்னா, பிரெயின் கிட்ட வந்து ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொலாங்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி உங்கள் பிரெயினில் கனெக்ட் ஆகிருக்கும். சடனாக அதுலேருந்து டீவியேட் ஆகும்போது உங்கள் பிரெயின் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். என்னென்னா, ஓகே திஸ் கை இஸ் டூயிங் சம்திங் விச் இஸ் நாட் அலைன்டு, அதனால் இவனுக்கு சிக்னல் கொடுப்போம். ஏன்னா உங்கள் பிரெயின் நம்மளோட டிஎன்ஏ எப்படின்னா சர்வைவல் இன்ஸ்டிங்க்டை நம்பி தான் பல வருஷமாக பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வாமிட் ஏன் வருதுன்னா அந்த சாப்பிட்ட ஒரு விஷயம் உங்கள் வயிற்றுக்கு செட் ஆகாததுனால உடனே அது வயிற்றுலேருந்து வெளியே தள்ளிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த காட்டுவாசியாக இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஹண்ட் பண்ணி சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் அதெல்லாம் வந்து வெனாமஸாக இருக்கும், விஷத்தன்மை இருக்கும். அதனால் பாடியே ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணி வெளியே தள்ளிடும். அது பிரெயின் பாடி எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு சில ப்ராசஸ். நீங்கள் காலையில் ஏஞ்சிக்கிட்டு பல் வளர்க்குறீங்களே, அந்த பல்லை நம்ம எப்படி பேஸ்ட்டை போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வளர்க்கும்ல, நாளைக்கு ஒரு நாள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வளைக்க ட்ரை பண்ணி பாருங்களேன். அது வரைக்கும் தூக்கத்தில் அப்படியே பல்ல வளைக்கிட்டு இருந்த நீங்கள் சடனாக அந்த தூக்கத்தெல்லாம் போயிடும். ஏன்னா உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் ஆயிரும். அது வரைக்கும் இருந்த அந்த நியூரான் செல்ஸ்லேருந்து நீங்கள் மாற்றி டீவியேட் பண்ணி ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும்போது இதை கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் ட்ரேடிங்லேயும். ட்ரேடிங்கில் நம்ம எப்போவுமே ஒரு சில விஷயத்த ப்ரொலாங்டாக பண்ணவே மாட்டோம். இன்றைக்கி கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இன்றைக்கி போய் பண்ணுவோம், நாளைக்கு கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த திருப்பி நாளைக்கு போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய கற்றுக்கிட்டா ட்ரேடிங்கில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலான்னு நினச்சி நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பிரெயினுக்கு அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி ரிலேட்டட் டு ட்ரேடிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டோம். அதனால் பிரெயினும் ஓகே இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்லி உங்களை விட்டுகிட்டே இருக்கும். நீங்களும் ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவீங்க, கடைசியில் வரைக்கும் ரிசல்ட்டே வராது. பட் ட்ரேடிங்கில் ஒன்ஸ் ஒரு ப்ராசஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இதுதான் என் ட்ரேடிங் ரூல்ஸ், இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லி அடுத்த ஒரு 100 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி லைன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஃபார்ம் ஆயிரும். 101வது நாள் நீங்களே அந்த ஸ்டாப் லாஸை எடுக்கிறீங்க. ஓகே நீங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட வர மாதிரி இருக்குது, நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ரூல்ஸை ஓவர் ரைட் பண்ணால் கூட 60 செகண்ட் தான் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். 61வது செகண்ட் உங்கள் பிரெயின் உங்களுக்கு சிக்னல் கொடுத்துரும், திஸ் கை இஸ் அவுட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ நீங்களே என்ன பண்ணுவீங்க, இல்லை நான் ஸ்டாப் லாஸே போட்டுடுறேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் இட்டானாலும் பரவாயில்ல, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த 100 நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெயின் வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, 21 நாள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அது ஹேபிட்டாக மாறும்ட்டு. ட்ரேடிங்கில் அட்லீஸ்ட் யூ நீட் 100 ட்ரேட்ஸ். அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 101வது நாள் நீங்கள் ஸ்டாப் லாஸை ஓவர் ரைட் பண்ணுறதா இருந்தாலுமே, இல்லை அந்த ரூல்ஸ்லேருந்து டீவியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே, எப்படி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வாட்ச் ரைட் ஹேண்ட் சைடில் மாறும்போது எப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்ததோ அதே டிஸ்கம்ஃபர்ட் வரும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் ப்ராசஸ்குள்ளே தள்ளிடும். திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல்கோ ட்ரேடிங், ரூல் பேஸ்ட் ட்ரேடிங், நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மெயின் ரீசனே யூ ஹேவ் டு கிவ் டைம் ஃபார் த பிரெயின் டு அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் ரூல்ஸு, இதுதான் நான் பண்ண போகிறேன், இதை நான் ப்ரொலாங்டாக பண்ண போகிறேன்னு நீங்கள் ப்ரொலாங்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்களே நினச்சாலுமே அந்த ரூல்ஸ் வந்து டீவியேட் பண்ண முடியாது. பட் நம்ம பண்ணுற தப்பே வி ஆர் நாட் கிவிங் எனஃப் டைம். ஒரு ரூல்ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி ஃபாலோ பண்ணுவீங்க, 3 லாஸ் வந்து 4வது நாள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் ஆகலை நினச்சி தூக்கி போட்டு வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு போக ஆரம்பிச்சிடும். பட் யூ ஷுடன்ட் டூ தட்.
ஒரு லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி யூ ஹேவ் டு ஃபாலோ அ சர்டைன் ப்ராசஸ். ஒன்ஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ப்ராஃபிட் எவென்ச்சுவலி வந்துடும். இதுக்கான பிக்கெஸ்ட் ஒரு ரீசனே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் எனி கைண்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் எடுத்துப்போம். ஒரு பைலட்டே வந்து போகிறாருன்னா 2 பைலட் இருக்காங்க. ஒரு பைலட் வந்து இன்னைக்கு நான் எப்படி கிளைமேட்டை பார்த்து நான் நேரிலேயே பார்த்து ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு பைலட் இருக்காரு. இன்னொரு பைலட்னு ஒரு செட் ஆஃப் செக்லிஸ்ட் வச்சிருக்காரு. அந்த செக்லிஸ்ட் படி லேண்டிங் கியர் அது இதுன்னு எல்லாம் செக் பண்ணி ஒரு ஓட்டுறாருன்னா நம்ம யாரை நம்பி போவோம்? இந்த செக்லிஸ்ட் வச்சிருக்கவர் நம்பி தான் போவோம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறாரு. பட் இந்த அதர் பைலட்டு இன்னைக்கு நான் என் கட் ஃபீலிங்கை வச்சு இந்த பைலட் நான் டேக் ஆஃப் பண்ணி லேண்டிங் பண்ணுறோன்னா சத்தியமாக நம்ம நம்பி போக மாட்டோம். அதே தான் ட்ரேடிங்லையும் இந்த கட் ஃபீலிங்கை வச்சு ட்ரேட் பண்ணுறது, இன்ஸ்டிங்க்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதெல்லாம் வெரி லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர அவுட்கம் பெட்டராக இருக்காது. பட் வென் யூ ஹேவ் ரீடிஃபைன்டு ப்ராசஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடிங்னு ஒன்றே கிடையாது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரேடிங் தான் இருக்குது. நம்ம அதை நோக்கி தான் போகணுமே தவிர காசு விடாமல் காசு எடுக்க முடியாது. கண்டிப்பாக காசை விட்டு தான் காசு எடுக்க முடியும். பட் அந்த காசை விட்டு காசு எடுக்கும் போது கம்ஃபர்டபுளாக எடுக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எடுக்கணும். அதை எப்படி பண்ணணுன்றது மட்டும்தான் நம்மளோட டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த ரூல் பேஸ்டு ட்ரேடிங்கே வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமே கொடுக்குது. இப்போ மெக்டொனால்ட்ஸ் எடுத்துப்போம். இப்போ மெக்டொனால்ட்ஸ் பர்கரை சாப்பிட்டு என் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பர்கர் நான் சாப்பிட்டதில்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நார்மல் பர்கர், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். பட் அந்த பர்கரை நீங்கள் சென்னையில் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பாம்பேயில் போய் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், டெல்லியில் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும், மதுரையில் ஒரு அவுட்லெட்டில் போய் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தே ஆர் ஃபாலோயிங் ஏ கன்சிஸ்டன்சி. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும்ன்ற அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால தான் டுடே மெக்டொனால்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூடு கம்பெனி இன் ரீட்டைல் அவுட்லெட். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர ட்ரேடிங்கில் ஹேவ் டு பி த டாப் ட்ரேடர், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலுமே மோர் தென் எனஃப் டு சர்வைவ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இது எல்லாத்துக்குமே வந்து வெதை அப்படின்னு ஒருத்தர் போட்டதுன்னா ரிச்சர்ட் டெனிஸ் அப்படின்ற ஒரு பர்சன் தான். ஸோ எத்தனை பேருக்கு வந்து ரிச்சர்ட் டெனிஸ் அப்படின்றது தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிச்சர்ட் டெனிஸை இதுக்கு முன்னாடி? ரிச்சர்ட் டெனிஸ் இல்லைனா டர்ட்டில் ட்ரேடர், யூ ஜஸ்ட் நோ மீன் டெல் மீ இன் chat window. ஓகே, நோ. எஸ், ஓகே. ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு சில பேர் கேள்விப்படல. ஸோ ஐ டெல் யூ ஹூ இஸ் ரிச்சர்ட் டெனிஸ். இப்போ வந்து 1970s ஒரு 2 ட்ரேடர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, ரிச்சர்ட் டெனிஸும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும். அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட பேர் மறந்துட்டேன். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிச்சர்ட் டெனிஸ் அப்போவே வந்து ஃபேமஸ் ட்ரேடர், ஒரு மேட் மில்லியன்ஸ் டியூரிங் 1970s. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, சி யூ ஆர் அ பார்ன் ஜீனியஸ், உன்னால் இந்த மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, இந்த மார்க்கெட்டை இவ்வளோ நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியுது. பட் இதில் எல்லாராலையும் பண்ண முடியாது, இந்த ஒரு ஸ்கில் செட் வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், நீ வந்து கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது ஈ டினைட் இட். இல்லை இல்லை, ட்ரேடிங் இஸ் சம்திங் கேன் பி லேர்னபிள் பை எனிபன். நீங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ட்ரேடிங்கை மட்டும் கரெக்டான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் யார் வேணால் மில்லியனர் ஆகலாம் அப்படின்னு சொன்னவர் இவர். அதனால் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட இவர் என்ன சொன்னார், ஐ கேன் மேக் எனி ஒன் அ மில்லியனர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்னன்னா, வி ஆர் ஹையரிங் ட்ரேடர்ஸ் அண்ட் இந்த ட்ரேடர்ஸ்க்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கிடையாது, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வந்து எங்களோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், இதில் நாங்கள் 15 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், யாருக்கு எங்களோட நோ ரூல்ஸ் அண்ட் இதில் இன்டர்வியூவில் எல்லாமே கிளியர் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு எங்களோட கேபிட்டலையும் நாங்கள் தந்து அவங்கள ட்ரேட் பண்ண வைப்போம். இதுதான் வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பேர்கிட்ட, 2000-3000 பேர்கிட்ட அவங்க ஆஃபீஸில் வராங்க. ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐவி லீக்ஸ் டாப் காலேஜஸ்லேருந்து இருந்தவங்களாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஃபைனலாக ஒரு 14 பேர் இவங்க ஃபைனலைஸ் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் ஹவு தே அப்ரோச் அ ப்ராப்ளம். அவ்வளோதான், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ப்ராப்ளமை இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு ஃபியராக இருந்தால் அவங்க அந்த ஃபியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை க்ரீட் டைமில் இவங்க எப்படி அந்த க்ரீடை ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வச்சு ஒரு 14 பேரை ஃபைனலைஸ் பண்ணி அந்த 14 பேருக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ரூல்ஸை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான். அந்த 14 பேர் எவென்ச்சுவலி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அடுத்த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் 100 டேஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்பப்பெல்லாம் பைன்னு வருதோ பை பண்ணணும், எப்போல்லாம் செல்னு வருதோ செல் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொசிஷன் சைஸிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. உங்ககிட்ட வந்து $1,00,000 இருக்குன்னா அந்த $1,00,000 ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் இப்படின்ற எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து எல்லாருக்குமே சேம் ரூல் தான். அண்ட் பை த எண்ட் ஆஃப் அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா எவ்ரிபடி வாஸ் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். அண்ட் யார் ஒருத்தர் கூட
அந்த ப்ராசஸ்லேருந்து டீவியேட் ஆகி ஓகே இன்னைக்கு நான் அனலைஸ் பண்ணுறேன், இன்னைக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு, இன்னைக்கு கீழே போயிருக்கு, ட்ரம்ப் அது சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டாருன்ற மாதிரி எந்த ஒரு நியூஸ் பேஸ்ட் ஆக்ஷனுமே எடுக்கல, எல்லாமே ரூல்ஸ் பேஸ்ட் ஆக்ஷன். அண்ட் ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் போய் டர்ட்டில் ட்ரேடர்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா அந்த 14 டர்ட்டில் ட்ரேடர்ஸுமே பிகம் மில்லியனர்ஸ். ஒவ்வொருத்தர் சில பேர் அவங்களே ஓன் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் கூட ரன் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிட்டாங்க. அண்ட் இதுக்கான மேஜர் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சர்ட் டெனிஸ் எடுத்த அந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே யார் வேணாலுமே ரூல் பேஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் தே கேன் மேக் அ ப்ராஃபிட்ஸ், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் யூ கேன் மேக் த ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற ஒன்று 1970ஸ்லேயே அவர் பண்ணார். அதுதான் வந்து இதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு இது மேலே ஒரு கன்விக்ஷனே வந்தது. 2014 நான் ஆல்கோ ட்ரேடிங் உள்ள வரும்போது ரிச்சர்ட் டெனிஸ், நிக்கோலஸ் டார்வஸ் இவங்களெல்லாம் பற்றி படிக்கும்போது ஓ இவங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஒன்றுமே தெரியலனா கூட ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூவன் எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்கன்ட்டு. அண்ட் தென் இப்போ இந்த 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 இதுவே நம்ம எடுத்துப்போமே, இப்போ இருக்கிற சினாரியோவில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினாரியோக்கும் 10 வருஷத்துக்கு இப்போ இருக்கிற சினாரிக்கும் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம்லாம் இந்த மாதிரி ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்லாம் செட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும்னா ஆமி புரோக்கர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆமி புரோக்கரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணணும்னா ஏஎஃப்எல்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், அது கோடிங் வச்சு தான் தெரியணும். எனக்கு கோடிங் தெரியாது. ஸோ நான் ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட காசு கொடுத்து கோட் பண்ண சொல்லுவேன், கடைசியில் அவன் ஏதாவது ஒரு எரராக கொடுப்பான். அதுக்கப்புறம் கடைசியில் நானே ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்ற ஒரு சில சைட்லாம் ரெஃபர் பண்ணி ஆமி புரோக்கர் ஃபோரம்லாம் ரெஃபர் பண்ணி நானே கொஞ்சம் கொஞ்சமாக ஏஎஃப்எல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நானே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் ஐ ஸ்டார்டட் ஆல்கோ ட்ரேடிங். இப்போது ஏஐ கிட்ட நீங்கள் போயிட்டு சிம்பிளாக இங்கே இருக்கிற இந்த ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், அதுவே இட் வில் கிவ் யூ அ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். எனக்கு வந்து இந்த ரிச்சர்ட் டென்னிஸோட டர்ட்டில் ட்ரேடிங் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ்னா என்ன, அந்த ரூல்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்ட்டிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ அ கிளியர் கட் டீட்டெயில்டு ஓவர் வியூ. இதுதான் ஓவர் வியூ. ஸோ இதோட ஓவரால் ரூல்ஸ் என்ன. ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமு பேஸ்ட் ஆன் சிஸ்டம் 1 சிஸ்டம் 2ன்னு லாஸ்ட் 20 டேஸ் பிரேக் அவுட்டு இல்லை லாஸ்ட் 55 டேஸ் பிரேக் அவுட் வச்சிருக்கு. அண்ட் இதோட ரூல்ஸே அதுவே கிளியராக சொல்லிடுச்சு. யூ ஹேவ் டு பை இட் வென் லாஸ்ட் 20 டேஸ் ஹையஸ்ட் ஹை ப்ரைஸ் இஸ் கிராஸ்டு. அதே மாதிரி இதுக்கான ரூல்ஸுக்கான எக்ஸிட் பேராமீட்டர்ஸ் சொல்லிச்சு. வென் த லாஸ்ட் 20 டேஸ் லோவஸ்ட் லோ இஸ் broken யூ ஹேவ் டு ஷார்ட் இட். இதை வந்து சிஸ்டம் 1. சிஸ்டம் 2 வந்து 20 டேஸ்க்கு பதிலாக 55 டேஸ் அப்படின்னு வச்சுட்டு ஒவ்வொரு ட்ரேட்லையுமே யூ ஹேவ் டு ரிஸ்க் 1% ஆர் 2% ஆஃப் யர் கேபிட்டல் அப்படின்ற விஷயம்லாம் இது எல்லாமே சொல்லிடுச்சு. அண்ட் இதுதான் எப்போ எக்ஸிட் பண்ணோம்னா ஓகே 20 டேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரு பண்ணு, 10 டேஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணு, இதுதான் ஓவரால் ரூல்ஸ் அப்படின்னு இப்போ ஏஐ உங்களுக்கு கிளியர் கட் ரூல்ஸாக சொல்லிடுச்சு. அது நீங்கள் பர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லை கிளாடுன்னு ஒரு ஏஐ இருக்குது, நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு டேரெக்டாக சொல்லலாம். ஸோ நான் இதுக்கிட்ட ரூல்ஸ் கூடணும், நான் இதுதான் ரூல்ஸ்ன்னு சொல்லலை. ரிச்சர்ட் டெனிஸ் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விஷயத்தை அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட ட்ரேடிங் ரூல்ஸ் என்ன சொல்லு, அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தான் சொன்னேன். அண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொடுத்துருச்சு. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது நான் பண்ணிட்டேன். இப்போ பண்ணதை வந்து சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிருச்சு. பட் இந்த ரூல்ஸ்க்கு அப்புறமா ஐ வாண்டட் டு நோ ரைட் அ பைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அதே ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ரூல்ஸ் இப்போ நீ சொல்லி கொடுத்துட்ட, எனக்கு இதுக்கான பைன் ஸ்கிரிப்டை சொல்லு அப்படின்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுவாங்க, பட் அந்த ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணுற பைன் ஸ்கிரிப்ட் கோட் நிறைய பேருக்கு எழுத தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கு நான் கோடர். ஸோ அதனால் நான் அதுக்கிட்டே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு அதுக்கிட்டே ரூல்ஸை கேட்டுட்டேன். இப்போ அந்த ரூல்ஸ் கேட்டு அது கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கிட்டே எனக்கு பைன் ஸ்கிரிப்ட் வேணும், சிஸ்டம் 1க்கும் சிஸ்டம் 2க்கும் ஒரு பைன் ஸ்கிரிப்ட் கொடு, 20 டேஸ் பிரேக் அவுட்டாக இருக்கட்டும் இல்லை 25 டே இந்த 50 டேஸ் பிரேக் அவுட்டாக இருக்கட்டும் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பைன் ஸ்கிரிப்டை டக்குன்னு எழுதிடும். ஸோ நம்மளோட வேலை என்னென்னா அந்த பைன் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி ஜஸ்ட் ட்ரேடிங் வியூவில் போட்டோம்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டடாக எப்போ அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் படி ட்ரிகர் ஆகுதோ பை சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எப்போ அந்த ரூல்ஸ் படி செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகுதோ அப்போ அது எக்ஸிட் ரூல்ஸாக இருக்கட்டும், அதுவே ஆட்டோமேட்டடாக அது எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்மளோட வேலை அந்த பைன் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதை நான் லைவாகவே காமிக்கிறேன். I'll show you how the Pine script works. Let me share the screen. Okay. Are you able to share the screen? I mean, see the screen? Just a second. Here is it. Okay. Okay. So, are you guys able to see the screen? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கோல்டோட சார்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த இந்த டான் செயின் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, திஸ் இஸ் நத்திங் பட் இந்த ரிச்சர்ட் டான் செயினில் வச்சு நம்ம ஏஐயில் காப்பி பண்ண அந்த கோடை நான் அப்படியே இந்த பைன் ஸ்கிரிப்டில் ரெடி பண்ண காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி பேஸ்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணவொடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணும்னு வந்துருச்சு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டு சார்ட்டே பார்த்துப்போம். ஸோ எனக்கு வந்து கோல்டு ஆல்மோஸ்ட் 2023 அக்டோபரில் நம்ம ரூல்ஸ் என்ன, லாஸ்ட் 20 கேண்டில்ஸோட ஹையஸ்ட் ஹையை கிராஸ் பண்ணால் பை, லாஸ்ட் 20 கேண்டில்ஸோட லோவஸ்ட் லோ கிராஸ் பண்ணால் செல்லு. இதை நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். ஸோ நார்மல் கோல்டு ப்ரைஸ் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $2000 $2000 ஒரு பை வந்தது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது செல்லே வரல. இப்போ வந்து $4700 கிட்ட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் செல்லே வரல. அண்ட் பை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023, 2024 முடிஞ்சிச்சு, 2025 முடிஞ்சிச்சு, 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு ட்ரேடு 2.5 வருஷமாக போயிட்டு இருக்கு. அவ்வளோ லாங்கில் அப்படியே தான் இருக்குது. அண்ட் இது நான் வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து டெய்லி டைம் ஃப்ரேம் மாற்றினா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் லாஸ்ட்டாக பை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜூனில் வந்தது. ஆல்மோஸ்ட் $3400 வந்தது. இப்போ வரைக்கும் அந்த பையில் தான் இருக்குது. அண்ட் எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லை. 1970s ரிச்சர்ட் டென்னிஸ் யூஸ் பண்ண அதே ரூல்ஸ் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதை வி கேன் பேக் டெஸ்ட் ஆல்சோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்டில் போய் நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 441% ரிட்டர்ன்ஸ் வித் 16% ட்ரா டவுன். ஸோ இதை வந்து நான் கோல்டன் மட்டும் இல்லை, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் நிஃப்டியில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டியில் நீங்கள் செலக்ட் பண்ணினாலும் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் என்ன, ட்ரா டவுன் என்னென்னு வரும். இப்போ நிஃப்டி வேணாம் எனக்கு ரிலையன்ஸ் மாதிரி வேணும் ஸ்டாக்ஸில் அப்படின்னா நீங்கள் ரிலையன்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ், அதுக்கான ட்ரா டவுன் எல்லாமே ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு நான் இந்தியாவில் பண்ண போகிறேன் அப்படின்னா கோல்டு பீஸ்னு இருக்குது. ஸோ கோல்டு பீஸ்னு கூட நீங்கள் கொடுக்கலாம். கோல்டு பீஸ் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது, எப்போ வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் நோ சிஸ்டம்ஸ் இஃப் யூ வாண்டட் டு ட்ரேட், ஃபஸ்ட்டு சிஸ்டம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த சிஸ்டத்துக்கான பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வச்சுப்போமே. நீங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கான முதல் ஜேர்னியில் முதல் ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேடிங்காக போகிறது. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் எதுவுமே பண்ணல, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரிச்சர்ட் டென்னிஸை பற்றி சொன்னேன். அதை அப்படியே ஏஐ கிட்ட சொன்னேன். ஏஐ கிட்டே பைன் ஸ்கிரிப்ட் கேட்டேன். அந்த பைன் ஸ்கிரிப்ட் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ரேண்டமாக குறுக்காம்போக்கில் ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸோட, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்டு டேட்டாவோட அது கொடுக்குற ரூல்ஸ் படி நம்ம பை அண்ட் செல் பண்ணாலே, அதை ரிஜிடாக ஃபாலோ பண்ணாலே அந்த லாங் ரன் வி கேன் மேக் ரிட்டர்ன்ஸ். இதில் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே லாங் வந்திருக்கு, இங்கே எக்ஸிட் பண்ணிட்டோம், திருப்பி இங்கே லாங் வந்திருக்கு, எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ சம்டைம்ஸ் சைட் வேஸில் போகும்போது இப்போ இந்த இடம்லாம் பாருங்கள். ஸோ இங்கே லாங் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்கு, திருப்பி லாங் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்கு. அது மினிமல் லாஸஸாக இருக்கும். பட் எப்போல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகுதோ அந்த ட்ரெண்டை கண்டிப்பாக கேப்சர் பண்ணாமல் இருக்கவே இருக்காது எனி கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம். அது இந்த மாதிரி டான் செயின் சேனலாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் ஒரு நேச்சரே இதுதான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு திங்கே நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங்லேருந்து ரூல் பேஸ்டு ட்ரேடிங்க்கு ஷிஃப்ட் ஆகணும். செகண்டு, அந்த ரூல் பேஸ்டு ட்ரேடிங்கை டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணணும். இது மட்டும்தான் த மோஸ்ட் பேசிக் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஒரு ட்ரேடிங்கு. ஸோ நான் என்னோட அந்த ஓவரால் அந்த 1.5 crores சொன்னேன் இல்லையா, அந்த 1.5 crores பின்னாடி இருக்கிற ஜேர்னி என்னென்னா இந்த ஒரு சில சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு அந்த சிம்பிளிஃபைடு ப்ராசஸை ஒரு ப்ரொலாங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். அதை பண்ணிட்டாலே போதும், 99.9% ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ் வில் கோ அவே. எனக்கு எப்போ என்டர் பண்ணணும்னு தெரியல, எப்போ எக்ஸிட் பண்ணணும்னு தெரியல, திஸ் இஸ் த சொல்யூஷன். நான் ப்ராஃபிட்டை சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணுறேன், ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் அ ரூல்ஸ். இங்கே உங்களுக்கு எப்போ எக்ஸிட் பண்ணணும்னு சிஸ்டமே காமிச்சிடும். வென் நோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அன்டில் இட் பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கோல்டே பாருங்கள், எல்லாருமே வந்து ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு, ஐ கான்ட் பை, ஐ கான்ட் செல் பண்ணிடுங்கன்றாங்களே. இங்கே ஐ கான்ட் செல் இட், ஏன்னா இன்னும் எனக்கு சிக்னலே வரல செல்லுன்ட்டு. இப்போ $4000 இருக்கிறது நாளைக்கு $8000 போயிடுச்சுன்னா சிஸ்டமாக ஃபாலோ பண்ணும்போது அதுவாக எப்போ எக்ஸிட் கொடுக்கும், அதுவாக எப்போ என்ட்ரு கொடுக்கணும் தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்மளோட ப்ராப்ளமே மார்க்கெட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு டெசிஷன்ஸ் எடுக்க தெரியாது, பேரலைஸ் பண்ணி விட்ரும். யோசிச்சு பாருங்கள், காலிலேருந்து நீங்கள் ஈவினிங்குள்ளே ஒரு சில விஷயம் சப்கான்ஷியஸாக பண்ணுவீங்க. காலைல கார் எடுக்கிறீங்க, இல்லை பைக் எடுக்கிறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போகிறீங்க. ஆனால் இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே 1008 தாட்ஸ் மைண்டில் ஓடும். ஆனால் எப்படி கரெக்டாக ஆஃபீஸ் போய் ரீச் பண்ணுறீங்க? இந்த சிக்னல் எடுக்கணும், இந்த லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மேப்லாம் பார்த்து போகிறது இல்லையே. ஏன்னா ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் லெஃப்ட் ரைட்டுன்னு போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் யோசிக்கிறது நிறைய விஷயம் யோசிச்சுட்டு தான் போவோம். ஏன்னா அதை ப்ரொலாங்காக பண்ணும்போது அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மாறுது. அதே தான் ட்ரேடிங்லேயும். வென் யூர் ஃபாலோயிங் அ ப்ராசஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு இட் வில் கிவ் அ ஒரு கிளியர் கட் ரூட். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது நான் பிட்காயின் எடுத்துப்பேன். ஸோ இப்போ எனக்கு பிட்காயினில் நான் ஒரு லெட் மீ ஷோ யூ ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ நான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நான் பிட்காயினை வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ பிட்காயினில் இப்போது கொடுத்துருக்கிற அதே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு கூட நல்லா இங்கே ட்ரேட் பண்ண முடியும். ஃபுல்லி ஆட்டோமேட்டட். எப்போல்லாம் சிக்னல் வருதோ இங்கே எக்ஸிட் பண்ணிடலாம், என்ட்ரு ஆகிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
இது பிட்காயின் எடுத்துப்போம். இப்போ நான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து கோடிங் தெரியாது. டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணோம்னா எப்பப்பெல்லாம் இந்த சிக்னலில் பை செல் வருதோ அப்போல்லாம் இங்கே என்டர் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே டெல்டா எக்ஸ்சேஞ்சில் வெப்புக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெப்புக்கை வச்சு நான் ஜென்ரேட் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இங்கே நீங்கள் இதில் போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சி ஏபிஐ கீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் போனீங்கன்னா ட்ரேடிங் பாட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரேடிங் பாட்ஸை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வெப்புக் கிரியேட் பண்ணிடலாம். வெப்புக் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூஆர்எல் வரும். இதெல்லாம் நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கமிங் செஷன்ஸில் சொல்கிறேன். பட் ஜென்ரலி எப்படின்னா ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கிரியேட் அ வெப்புக். இதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கிரியேட் பண்ணதில் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1 minute டைம் ஃப்ரேம்னு வச்சு, இப்போ இந்த 1 minute டைம் ஃப்ரேமில் எப்பப்பெல்லாம் பை செல் வருதோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் எனக்கு எக்ஸிக்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ 1 minute கூட வேண்டாம், நான் ஒரு 1 செகண்டில் வைக்கிறேனே. ஸோ தட் யூ வில் ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகுதுன்ட்டு. இப்போ நான் 1 செகண்ட் வைக்கிறேன்னா சார்ட்டில் ஜஸ்ட் டு ஷோ யூ எப்படி வந்து எக்ஸிக்யூஷன் டக்கு டக்குன்னு நடக்குதுன்ட்டு. இப்போ இங்கே லாங்குன்னு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி லாங் வந்திருக்கு. ஸோ லாங் வந்திருந்துன்னா ஆல்ரெடி எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு. அந்த லாங் இன்னும் எக்ஸிட் ஆகலை. இப்போ ஒன்ஸ் இப்போ எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா ஐ வில் எனேபிள் திஸ் அலர்ட். அப்போ என்ன ஆகும்னா எப்போல்லாம் இங்கே வந்து பை இல்லை செல் ட்ரிகர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து உங்களோட டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்லேயே போயிடும். இது ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இது வந்து உங்களோட ஓன் டன் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட ஓன் ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். நம்ம எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலான்றதுக்கான ஒரு சிம்பிளிஃபைட் எக்ஸாம்பிள். ஸோ அதே கோடு தான், நம்ம என்ன பைன் ஸ்கிரிப்ட் கோட் கொடுத்துச்சோ அதே கோடு தான். இப்போ நான் இங்கே நான் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன்னு வச்சுப்போமே, ஆட்டோமேட்டிக்காக இப்போது நான் வந்து வெப்புக் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இது ஆக்டிவ்னு இருக்கு. இப்போது எனக்கு ஆல்ரெடி லாங் போயிருக்குன்னா இங்கே லாங்கில் தான் இருக்கும். இப்போ எப்போ எக்ஸிட் வருதோ ஆட்டோமேட்டடாக எனக்கு என்னோட டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் எக்ஸிட் வந்துடும். ஸோ இது டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லை, எனி ஸ்பெசிஃபிக் ப்ரோக்கிங், உங்களோட நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதா ஃபாரெக்ஸாக இருக்கலாம், இல்லை கோல்டு ட்ரேட் பண்ணுறதா கமாடிட்டி பண்ணுறதா கமாடிட்டியாக இருக்கலாம், இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், எனி திங் அஸ் லாங் அஸ் இட் சப்போர்ட்ஸ் அ வெப் புக், ஆட்டோமேட்டடாக இந்த பை அண்ட் செல் எக்ஸிக்யூஷன்ஸ் அதுவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ 1 செகண்டில் அதே ரிச்சர்ட் டென்னிஸோட ரூல்ஸ் தான். லாஸ்ட் 20 செகண்ட்ஸோட ஹையஸ்ட் ஹை, லாஸ்ட் 20 செகண்ட்ஸோட லோவஸ்ட் லோ. ஸோ இந்த கீழே இருக்கிற ரெட் பார் தான் லோவஸ்ட் லோ. இன்கேஸ் அந்த லோவஸ்ட் லோக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து எக்ஸிட் கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா அஸ் லாங் அஸ் இது மேலே போயிட்டு இருக்க வரைக்கும் இந்த பை தான் கொடுக்கும். ஸோ நான் இங்கே எதுவுமே பண்ணல, அந்த டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே நான் ரன் பண்ணிட்டேன். அப்படி தான் வந்து இந்த எல்லா வெப்புக்குமே நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இங்கே சிக்னல் வருதோ எனக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லைனா ஈகெண்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இடிஎஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது அங்கே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஏன்னா நம்ம ரூல்ஸில் டிஃபைன் பண்ணிட்டோம், இந்த இடம் கிராஸ் ஆகும்போது என்டர் பண்ணி, இந்த இடம் கிராஸ் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிட்டு. ஸோ நோ இஷ்யூஸ் அட் ஆல். திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி ட்ரேட் ஒரு சில சிஸ்டமைஸ்டு ட்ரேடிங். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறதே வந்து இந்த ரூல் பேஸ்டு விஷயம் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நான் பட்டன் போட்டு விட்டுருவேன், எனக்கு அப்படியே ப்ராஃபிட் வந்துடும் கிடையாது. ஆல்கோ ட்ரேடிங்லேயும் எமோஷன்ஸ் இருக்குது. உங்களால் 3-4 ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா கூட ஒரு 4-5 லாஸஸ் எடுத்ததுக்கு அப்புறமா கூட இஃப் யூ ஆர் ஏபிள் டு டேக் த நெக்ஸ்ட் ட்ரேட், அப்போ தான் வந்து உங்களுக்கான ஒரு ஆக்சுவல் இதுவே வருது. ஓகே, கிளியர் கட்டாக உங்களுக்கான ஒரு கன்விக்ஷன் அந்த சிஸ்டத்துக்கு மேலே வரதுக்கான காரணமே அதுதான். இப்போ பாருங்கள், செல்லுன்னு வந்துச்சா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே செல் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி 0 பொசிஷனில் இருந்தது, இப்போ அங்கே செல்லுன்னு வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே செல்லுன்னு வந்துருச்சு. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் பை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பை எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே பை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை, அவ்வளோதான், பிடிசி பிட்காயின் பாட். ஸோ நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இதோட அப்ரோச்சே டைரக்ட் சிம்பிளிஃபைடு அப்ரோச். யூ ஜென்ரேட் அ ரூல் யூஸிங் ஏஐக்கிட்டே ரூலை கேளுங்க, அதுவே சொல்லும். ஏஐக்கிட்டே பைன் ஸ்கிரிப்டும் கேளுங்க, அதுவே பைன் ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டு வெப்புக்குள்ளே கொடுத்து தென் யூ ஜஸ்ட் டூ த நெசசரி செட்டிங்ஸ், அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூஷன் ஆக போகுது. நம்மளோட விஷயமே என்ன பண்ணணும்னா ஓவராலாக இந்த மாதிரி எது வந்தாலுமே யூ கிவ் எனஃப் டைம். ஒரு 10 ட்ரேடு, 20 ட்ரேட், 30 ட்ரேட், எவ்வளோ ட்ரேட் வந்தாலுமே யூ ஸ்டார்ட் கிவிங் எனஃப் டைம். ஆட்டோமேட்டடாக அதுக்கான அந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் கிக் ஆகும் அண்ட் எவென்ச்சுவலி யூ மேக் குட் ப்ராஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். அண்ட் செகண்ட் திங், நிறைய பேருக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணம், இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், ட்ரேடிங்கில் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஒரு வருஷத்துக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இதுதான் ஃபைனலாக நான் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கேற்ற மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் த நம்மளோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ட்ரேடிங் இருக்கும். ஸோ யூ லெட் மீ நோ. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. லெட் மீ நோ, ஜஸ்ட் போட்டு இந்த சாட் விண்டோ எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேணும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, தேவைப்படும் நினைக்கிறீங்க. ஏன்னா அதை வச்சு உங்களோட அப்ரோச் மாறலாம். அதை வச்சு உங்களுக்கான
என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லையா அந்த பாத்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இஸ் இட் கிளியர் நவ்? ஓகே ஓகே, chat window தெரியுதா? ஓகே. 30 to 40%, 30 to 40%, 35%, 15 lakh, anything more than 12%, 12%, 15%, 40%. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் அட்டன் பண்ணுற எடுக்கிற வெபினாரில் த ரைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற ஆடியன்ஸ் நீங்கள் தான். நிறைய பேருக்கு வந்து 80%, 100% அப்படின்லாம் இருக்கும். பட் யூ ஹேவ் த ரைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா 25 to 30% இஸ் சம்திங் அச்சீவபிள் வித் லெஸர் ட்ராடவுன். இப்போ நீங்கள் அதில் வந்து ஒரு ரூல் ஆஃப் 72ன்னு சொல்லுவாங்க. லார்ஜர் கேபிட்டல் இருக்கிற எல்லாருமே இந்த ரூல் ஆஃப் 72 ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா வாட் எவர் இஸ் யுவர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், அந்த ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை டிவைடட் பை when you do it with 72, it tells you how much, no, 72 divided by your expectation of returns. Say for an example, என்னோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆனுவலாக 1% அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு, ஸோ இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 69 years டு கெட் தட் ரிட்டர்ன்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனே வந்து மொத்தமாகவே 30% இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நான் 30% எடுத்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எவ்ரி 2.5 years, 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் கேபிட்டல் டபுள் ஆகும். ஸோ திஸ் ரூல் ஆஃப் 72 டெல்ஸ் யூ ஹவு லாங் இட் டேக்ஸ் டு டபுள் யுவர் கேபிட்டல். 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என் கேபிட்டல் டபுள் ஆகும்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அது 20 லட்சம் ஆகும். 20 லட்சத்தை வச்சு அதே 30% எடுத்தேன்னா திருப்பி 2.5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கேபிட்டல் 20 லட்சத்துலேருந்து 40 லட்சம் ஆகும். ஸோ வித்தின் 5 years 10 lakhsல இருந்த என் கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 15 lakhs கிட்ட போகும். 50 lakhs இல்லை 40 lakhs கிட்ட போகும். ஏன்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வெறும் 30% பெர் ஆனம். அண்ட் நானுமே பார்த்தீங்கன்னா 30% ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனில் வச்சு நான் ட்ரேட் பண்ணும்போது ஓவராலாக நான் எடுக்கிற ஒரு சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அந்த நான் எடுக்கிற அந்த ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகும். ஏன்னா ஓவராலாக என் ரிஸ்க் கம்மியாகும் போது ரிட்டர்ன்ஸ் ஸ்டாக்னண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். அண்ட் தேர்ட் திங், ஐ கிரியேட் சர்டன், என்ன சொல்கிறது, ஒரு பிளெஜ்டு இல்லைனா ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ டெல் யூ மை ஓவரால் போர்ட்ஃபோலியோ நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் மை ஓவரால் போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் இப்போ ட்ரேட் பண்ணுறேன்னா என் போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட்டு நான் பிளெஜ் பண்ணிடுவேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.85 crores கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது 2 crores கிட்ட இப்போ இருக்குது. ஓவராலாக நான் எதுவுமே பண்ணலன்னா கூட என்னோட டே டு டே ப்ராஃபிட்ஸே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நான் பிளெஜ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸோ இல்லை இடிஎஃப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இடிஎஃப்ஸ் எடுத்துப்போம். என்னோட போர்ட்ஃபோலியோவில் இடிஎஃப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஓவராலாக நான் லெட் மீ ஷோ யூ மை போர்ட்ஃபோலியோ. ஸோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஸ்டாக் தான் நான் வாங்கியிருக்கிறேன். மொத்தமாகவே வந்து ஒரு 10 லட்சம் தான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணது. அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23% டவுனில் இருக்குது. அண்ட் ஓவராலாக 2.5 lakhs டவுனில் இருக்குது ஸ்டாக்ஸ். இது எல்லாத்தையுமே நான் பிளெஜ் பண்ணி மார்ஜின் எடுத்துருவேன். செகண்டு மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓவராலாக மோஸ்ட்லி இண்டெக்ஸ் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை இஎல்எஸ்எஸ் அப்படி தான் இருக்கும். அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18% கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இடிஎஃப்ஸ். இடிஎஃப்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கோல்டு பீஸ், நிஃப்டி பீஸு, ஜூனியர் பீஸ், லிக்விட் கேஸ், அவ்வளோதான். ஸ்டாகர்டாக ஒவ்வொன்றுத்துலையும் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் 7% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. இப்போது நான் என்னோட ஓவரால் கேபிட்டலை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன்னா என்னோட கேபிட்டலை நான் கேஷாக வச்சு ட்ரேட் பண்ணும்போது இட் இஸ் யூஸ்லெஸ். பட் என்னோட கேபிட்டலை நான் அப்படியே இந்த மாதிரி ஸ்டாக்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இடிஎஃப்ஸில் போட்டுட்டு அதை பிளெட்ஜ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணும்போது பேசிவாக அதுவே ஒரு சர்டன் பர்சன்ட், இப்போ ஒரு 7% ஜென்ரேட் ஆயிருக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 18%, இது ஒரு இதுவே ஒரு 20 லட்சம் வந்துருச்சு, இதுவே ஒரு ஆல்மோஸ்ட் 25 லட்சம் ரிட்டர்ன்ஸு எதுவுமே பண்ணாமல் வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் இதை பிளெட்ஜ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு மார்ஜின் வந்துடும். ஸோ அந்த மார்ஜின் வச்சு நான் ட்ரேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு மார்ஜின் மட்டுமே 1.87 crores ஹேர் கட்லாம் போக இருக்குது. ஸோ இந்த மார்ஜின் வச்சு நான் ட்ரேட் பண்ணிப்பேன். டே டு டே எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs இருந்தால் போதும். ஏதாவது லாஸஸ் வந்ததுன்னா இந்த கேஷ் வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ வித்தவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட் பேசிவ் இன்கமாக உங்களோட கேபிட்டலை வச்சு ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். அது இடிஎஃப்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்ஸ்லேயே இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இருக்கட்டும். அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் யூ மேக் அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ். ஸோ என்னால் ஒரு 20% இல்லை 15% இந்த மாதிரி பேசிவாக ஜென்ரேட் பண்ண முடியும். அதை வச்சு நான் அடிஷ்னலாக ஒரு 20% எடுத்தாலே போதும். ட்ரேடிங்கில் ஒரு 20% எடுத்தாலே இது ஒரு 20 ப்ளஸ் இது ஒரு 15, ஆல்மோஸ்ட் 35% ரிட்டர்ன்ஸ் பர் இயர் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஐ கேன் டபுள் மை கேபிட்டல் எவ்ரி 2.5 years. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஹவ் டு டூ. So when you are doing certain things, any specific what you say, any specific விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது
ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தீஸ் திங்ஸ். ஸோ நோ என்ன சொல்கிறது, கேபிட்டலை ஐடியலாகவே வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல் அதுதான். ஸோ கேபிட்டலை நீங்கள் ஐடியலாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ would நாட் பி ஏபிள் டு ஜெனரேட் அ குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ எப்போவுமே கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ will have a பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் about the மார்க்கெட். செகண்ட், பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ட்ரேடிங்லேருந்தும் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் அந்த லாங் ரன்னை யூ would be able to make a sustained consistent returns. நீங்கள் சொல்கிற அந்த 30% அச்சீவ் பண்ணணும்னா பாசிவாகவும் உங்களோட ஹோல்டிங்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், ப்ளஸ் ஆக்டிவாகவும் உங்களோட ட்ரேடிங் ஜென்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏஐயை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண தெரியணும். ஸோ தட் இஸ் த மெயின் ஐடியா. ஸோ இன்ஃபேக்ட் நானே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிசம்பர் அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் கண்டக்டிங் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸே எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியுமே நான் சொல்லித் தர மாட்டேன். பட் ஒன்லி அபவுட் ஹவு டு யூஸ் எஃபிஷியன்ட்லி ஏஐன்றதை மட்டும் தான் சொல்லித் தருவேன். அப்படின்றத நான் அப்பயே சொன்னதுக்கான காரணம் இதுதான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் திங். சி டெல்டாலி இப்போ நான் வந்து ஏஐலே யூஸ் பண்ணி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், இல்லை எக்ஸிக்யூஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னா அதுவுமே யூ கேன் ஈஸிலி டூ இட் யூஸ் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ ஷேர் திஸ் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் பார்க்குறது வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஏஐயை வச்சே க்ரியேட் பண்ண ஒரு நோ சிஸ்டம். சிஸ்டம் சொல்ல முடியாது, ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண போகிறேன்னா, இப்போ ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போ 89,600 வந்து மார்க்கெட் இருக்குது. இப்போ 89,600 பிட்காயின் இருக்குன்னா, இப்போ நான் கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ணுறேன்னா, நான் இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 லாட்ஸ் அப்படின்னு நான் இப்போ என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதே 89,600 புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி புட் ஆப்ஷன் செட் பண்ணுறேன் அண்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது ரெண்டுமே ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான ஸ்டாப் லாஸ் நான் போடணும் அப்படின்னா இங்கே செப்பரேட்டாக இங்கே வந்துட்டு ஐ வில் மென்ஷன் ஸ்டாப் லாஸ். ஓகே 50% ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு நான் மேனுவலாக போடுறேன். இல்லை 25% ஸ்டாப் லாஸ் வாட் எவர் இட் இஸ் நான் மென்ஷன் பண்ணணும்னா இங்கே மென்ஷன் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸ். இதை நான் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். எனக்கு எப்போ தோணுதோ மார்க்கெட்டை நான் மானிட்டர் பண்ணி அப்போ நான் இமீடியட்டாக ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஓவரால் ஏஐ டூலை கிரியேட் பண்ணேன். இதே தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் டே எக்ஸ்பைரி இன்றைக்கி 5:30 மணி மேலே ஆயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரி தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரி கொடுத்துட்டு இதே 10 லாட் அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஏபிஐ கீ அண்ட் சீக்ரெட் கீ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஏபிஐ கீயும் சீக்ரெட் கீயும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா டேரெக்டாக நான் மேனுவலாக பண்ண அந்த ட்ரேடு அங்கே டேரெக்டாக எக்ஸிக்யூட்டே ஆயிரும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ. வேர் இஸ் இட்? ஓகே, ஐ வில் டேக் திஸ். நான் அந்த ஏபிஐ கீயும் அந்த சீக்ரெட் கீயும் இப்போ நான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூஸ் திஸ். ஓகே, ஸோ இப்போ ஏபிஐ கீ போட்டாச்சு, சீக்ரெட் கீ போட்டாச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் ஸ்டாட்டில் கொடுத்தேன்னா இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா பிளேசிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன, அதோட கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுவே இட் வில் ஸ்டார்ட் பிளேசிங் இன் ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நான் ப்ளேஸ் பண்ண ஆர்டர் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆர்டர் இப்போ புதுசாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ என்ட்ரு ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ரெண்டுத்துக்கான ஸ்டாப் லாஸும் அதுவும் ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே லவபிள் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ lovable.dev அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக லெட்ஸ் பில்ட் சம்திங் கிருபாகரன் வருதுன்னா இதில் ஐ பில்ட் ஸோ மெனி திங்ஸ். இது எல்லாமே ஏஐ வச்சு வெறும் பிளெயின் இங்கிலீஷில் நான் டெவலப் பண்ண மல்டிபிள் திங்ஸ். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் லாங்குவேஜ் இந்த என்டையர் வேர்ல்டு வந்து பைத்தான் கிடையாது, சி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ். உங்களுக்கு கரெக்டான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், யூ கேன் டூ எனி திங் ஒண்டர்ஸ், நிறைய விஷயம் பண்ணலாம்.